இன்று கூடி வின்சென்ட் டி பால் சபை வாயிலாக பருணரில் வாழக்கூடிய மக்கள் அனைவரையும் சந்தித்து ஒரு ஒன்றிப்பை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நல்ல நாளாக இது அமைந்திருப்பதற்காக நாம் முதலிலே கடவுளுக்கு நன்றி சொல்லுவோம். நம்முடைய சமூகம் என்பது எப்படிப்பட்ட சமூகம் என்றால், இந்த சமூகத்திலே எல்லோருக்கும் எல்லாம் கிடைத்து விடுவதில்லை. நமக்கு தேவை இருக்கிறது என்று தெரிந்தும் அந்த தேவையிலே இறுதி வரை வாழக்கூடிய நிலையிலே இருக்கக்கூடிய மக்கள் நிறைய பேர் இருக்காங்க. ஒரு சாரர் நன்றாக வாழ்கிறார்கள், ஒரு சாரர் தேவையிலே சாகுகிறார்கள். தேவையில் இருக்க தேவையிலே தான் இருந்துட்டு இருக்காங்க. ஆனால் அந்த தேவைகளை எல்லாம் ஏதோ ஒரு குழுவினர், ஏதோ ஒரு அமைப்பினர் உணர்ந்து இந்த தேவைகளை நாம் நிவர்த்தி செய்ய வேண்டும் என்று துடிக்கக்கூடிய உள்ளங்கள் வெகு சில உள்ளங்களே இருக்கின்றன. அப்படியான நிலையில நம்முடைய வின்சென்ட் டி பால் சபையினரை நாம் இந்த நேரத்தில் கரவொலி எழுப்பி பாராட்டுவோம். மக்களின் தேவைகளை எல்லாம் சந்திக்கக்கூடிய ஒரு தனி கண்களை அவர்கள் கொண்டிருக்கிறார், ஒரு தனியான பார்வை. எப்படி வின்சென்ட் டி பால் அவர் வாழ்ந்த அந்த சமூகத்தில் இருந்த மக்களின் தேவைகளை உணர்ந்திட அவர் ஒரு அமைப்பை ஏற்படுத்துகிறார். அங்க இருக்கக்கூடிய சகோதரிகளோடு அவர் இணைந்து பயணிக்கிறார். இப்படியெல்லாம் செய்து அந்த தேவைகளை நிறைவேற்றக்கூடிய அந்த நிலையிலே அப்படியாக நம்மோடு வாழக்கூடிய வின்சென்ட் டி பால் சபையினர் இங்கு இருக்கக்கூடிய மக்களின் தேவைகள், அவங்களது விருப்பங்கள், அவர்களது ஆசைகள் இவற்றையெல்லாம் உள்வாங்கிக் கொண்டு அதை தொட்டுவிட துணிகிறார். தொட்டுவிட ஒரு கனவு காண்கிறார். எவ்வளவு தூரம் தொட முடியும் தெரியல, ஆனால் தொட்டுவிட முயற்சி செய்கிறார். இப்படி தேவைகளை நாம் நிறைவேற்ற துணியும் பொழுது ஒன்று நடக்கிறது. மக்களிடம் குறைகள் இருக்கின்றது, மக்களிடம் ஏராளமான கரைகளும் இருக்கின்றன. இந்த குறைகளையும் கரைகளையும் நிவர்த்தி செய்துவிட முடியும் என்றால் அது எளிதில் முடியாது. அங்கே குறைகள் இருக்கும், கரைகள் இருக்கும். அதே போல இந்த சேவையை ஆற்றக்கூடியவர்கள் எல்லாத்திலும் அதே குறைகள் இருக்கும், கரைகள் இருக்கும். ரெண்டு குறைகள் சேர்ந்து, ரெண்டு கரைகள் சேர்ந்து ஏதோ ஒரு இடத்துல ஒரு நல்ல நிலையை நோக்கி நாம் பயணிக்க முயற்சி செய்கிறோம். அதாவது ஒரு இடத்துல சமூக சேவை நடக்கிறது என்றால் எங்கேயோ நிறைய பணம் படைத்தவர்கள் அங்கே உதவி செய்கிறார்கள் என்ற அர்த்தம் அல்ல. மாறாக இந்த சமூக சேவை நடக்க அவர்களை போல தங்களது வாழ்க்கையிலே துன்பங்களை அனுபவித்தவர்கள், வேதனைகளை அனுபவித்தவர்கள் தான் அந்த இதயத்தோடு அங்க போய் பார்க்க முடியும். அன்னை மரியாதை அப்படித்தான் நம்ம பார்க்கிறோம். தான் வாழ்க்கையில கண்ட துன்பங்களை எல்லாம் அவர் அந்த சமூகத்திலே பார்க்கும் பொழுது ஓடோடி விரைந்தோடி அந்த மக்களின் தேவைகளை அன்னை மரியாள் நிறைவேற்ற அங்கே செல்கிறார். அப்படியாக வின்சென்ட் டி பால் சபையினர் தங்களது வாழ்விலே தாங்கள் பெற்றுக்கொண்ட துன்பங்களை, வேதனைகளை, வருத்தங்களை எல்லாம் மற்ற வாழ்க்கையிலே பார்க்கும் பொழுது அங்கே அந்த கண்ணீரை துடைத்து விட ஆர்வத்தோடு அவர்கள் பயணிக்கிறார்கள். அப்படியாக இந்த சபையினர் இன்னும் நிறைய நற்பணிகளை, தேவையில் இருக்கக்கூடிய மக்களின் அந்த உள்ளார்ந்த எண்ணங்களை எல்லாம் பிரதிபலிக்கக்கூடிய மக்களாக மாற வேண்டும். ஏதோ ஒரு பொருள் கொடுத்து விடுவதால, ஒரு நாள் ஒரு சாப்பாடு கொடுக்கறதால மிகப்பெரிய நன்மையை நம்ம செஞ்சிட்டோம் அப்படின்னு ஒரு காலம் நம்ம நினைக்க கூடாது. இன்னைக்கு கிடைக்கக்கூடிய சாப்பாடு இனியோட முடிஞ்சு போச்சு, இன்னைக்கு கிடைக்கக்கூடிய ஒரு துணி ஏதோ இனியோட முடிஞ்சு போச்சு. இது அப்படியே அப்படியே குறைகள்லாம் நிவர்த்தி செஞ்சிடும் அப்படின்னா அது ஒரு தவறான கருத்தாகவே இருக்கும். மாறாக இங்க இருக்கக்கூடிய மக்கள் எல்லாரும் எங்க மக்கள், இங்க இருக்கக்கூடிய உங்களுடைய உள்ளங்களோடு நாங்களும் சேர்ந்து பயணிக்கிறோம். நீங்க தனியால் இல்ல, நீங்களும் நாங்களும் ஒண்ணுதான் அப்படின்னு நினைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமைகிறது என்பதே மகிழ்ச்சி. கடவுள் உங்களை நிறைவாக ஆசை.